ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வெறித்தனமான ஸ்லாஷர் மூவியை தான் பார்க்க போறோம். 2009ல ரிலீஸ் ஆன வெர்டிஜ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ள ட்ரிப் போலான்னு போறாங்க. அப்படி போற அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்து எப்படி அவங்க தப்பிச்சு வராங்கன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல 5 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பேரு ஃப்ரெட், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேரன், இன்னொரு பொண்ணு பேரு க்ளோயி, அவதான் இந்த படத்தோட ஹீரோயின், அவளோட பாய் ஃப்ரெண்ட் லூக், இன்னொருத்தன் பேரு வில்லியம், அவனுக்கு க்ளோயி மேல ஒரு கண்ணு. எப்படியாச்சும் லூக்கு கிட்ட இருந்து க்ளோயியை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் காட்டுக்குள்ள ட்ரிப் போலான்னு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு ஒரு கார்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல அந்த காரை நிறுத்திட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு மலைப்பகுதியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த மலைப்பகுதி மூடி இருக்கு. அதை பார்த்தா இவங்க எல்லாருமே திரும்பி போயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃப்ரெட் மட்டும், இந்த மலையெல்லாம் நான் ஈஸியா ஏறிடுவேன், நான் மேல போயிட்டு கயிறை போடுறேன், அதை பிடிச்சி நீங்க எல்லாரும் மேல வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு மேல ஈஸியா ஏறி போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க ஏறுறதுக்காக கீழே கயிறையும் போடுறான். அதை பிடிச்சு மத்த எல்லாருமே அந்த மலையை ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூக் மட்டும் பயங்கர பயந்தாங்கோலியா இருப்பான். அவனால அந்த மலையை ஏறவே முடியாது. மத்த எல்லாருமே அவனுக்கு தைரியம் சொல்லி அந்த மலையை ஏற வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒவ்வொரு மலையா கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய தொங்கு பாலத்தை பாக்குறாங்க. மத்த எல்லாருமே அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது லூக் மட்டும் பயத்துல அந்த பாலத்தை கிராஸ் பண்ண முடியாம பயத்துல நின்னுட்டு இருப்பான். அப்ப க்ளோயி அவனுக்கு தைரியம் சொல்லி நல்லபடியா அந்த பாலத்தை கிராஸ் பண்ண வைக்கிறா. எல்லாரும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா கேரன் அந்த பாலத்தை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாலம் நடுவிலே அருந்து விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்த கேரனுக்கு ஒரே பயமா இருக்கும். பயத்துல அந்த பாலத்துல கட்டி இருந்த கயிறை பிடிச்சு தொங்க ஆரம்பிக்கிறா. அந்த பாலமும் உடஞ்சு ரெண்டா தொங்கிக்கிட்டு இருக்கு. கேரனும் பயத்துல என்ன காப்பாத்துன்னு ஃப்ரெட்டை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. ஃப்ரெட்டும் கேரன் பக்கமா ஒரு கயிறை வீசுறான். ஒரு வழியா கேரன் அந்த கயிறை பிடிக்க வச்சு நல்லபடியா அவளை காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒவ்வொரு மலையா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த மலைக்கு நடுவுல கட்டப்பட்டிருந்த ஒரு கயிறு அருந்து தொங்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க எல்லாருமே ஃப்ரெட்டை பார்த்து, எங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு கூட்டு வந்த, எங்களை கூட்டு போக உனக்கு வேற இடமே கிடைக்கலையான்னு அவனை போட்டு திட்டிட்டு இருக்க. அதை கேட்ட ஃப்ரெட்டும் அவன் மட்டும் தனியா அந்த பாறை மேல ஏறி போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே கேரனும் ஏறி போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா க்ளோயி, வில்லியம், லூக் இவங்க 3 பேருமே அந்த பாறைக்கு நடுவுல நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ லூக் பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம அந்த பாறையை கிராஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கால் தவறி அங்க கட்டி இருந்த ஒரு கயிறுல தொங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பயத்துல அலறிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த க்ளோயிக்கும் ஒரே வருத்தமா இருக்கும். ஏன்னா இப்பதான் அவ லூக்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து நார்மலான நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பா. இதுக்கப்புறமா லூக்கை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி வில்லியம் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட வில்லியமும் சரின்னு சொல்லிட்டு லூக்கை காப்பாத்த அவனுக்கு கை கொடுக்கறான். ஒரு கட்டத்துல லூக்கை காப்பாத்த போன வில்லியமும் அந்த பாறையில இருந்து கால் வலிக்கி லூக்க கூட சேர்ந்து தொங்க ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஃப்ரெட் நல்லபடியா அந்த மலை மேல ஏறி வந்துடுறான். அவன் பின்னாடியே கேரனும் ஏறி வந்துடுறா. இதுக்கப்புறமா ஃப்ரெட் அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. கேரன், நீ மத்தவங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஃப்ரெட்டும் கொஞ்சம் இரு, நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ வழியில டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஃப்ரெட்டோட கால்ல மாட்டி அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவனும் வழியில அலறிக்கிட்டு கேரனை பார்த்து என்ன எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வழியில கத்துறத பார்த்த கேரனும் சங்கடப்பட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெட் கேரனை பார்த்து, என்னை விட்டு தெல்ல, முதல்ல நீ அவங்கள போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த ஒரு கயிறை கொடுத்து அவளை அங்கிருந்து அமுச்சு வைக்கிறான். கேரனும் நேரம் மத்த 3 பேர் இருந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு கயிறை போட்டு அவங்கள காப்பாத்துறா. இவங்க 3 பேரும் மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெட்டை யாரோ அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் மேல வந்து ஃப்ரெட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெட் அங்க இருக்கவே மாட்டான். இவங்க எல்லாரும் சுத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெட்டோட கால்ல மாட்டின அந்த டிராப் கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேரன் அவங்க 3 பேரையும் பார்த்து, நம்ம எப்படியாச்சும் ஃப்ரெட்டை காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ லூக்கும் வில்லியமும், முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சா போதும், வில்லியம்க்கு ஒன்னும் ஆகாது, அவன் நல்லபடியா வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட கேரனுக்கு ஒரே ஆத்திரமா வருது. அவனுங்க 2 பேரையும் பார்த்து, ஏன்டா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம், இப்ப நீங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களே, நீங்களா என்னடா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறமா க்ளோயி, நம்ம எப்படியாச்சும் ஃப்ரெட்டை கண்டுபிடிச்சு இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு வில்லியமே லூக்கையும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போற வழியில லூக்கும் வில்லியமும் க்ளோயிக்காக அடிச்சுக்கிட்டு புரண்டுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த க்ளோயும் அவங்கள தடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பக்கமா ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நடுவுல இருந்த ஒரு பள்ளத்துல தொப்புன்னு விழுந்துடுறா. அதை பார்த்த லூக்கு, வில்லியம், கேரன் 3 பேரும் பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேரன், நான் உள்ள போய் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கட்டி அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கா. அப்படி அந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது யாரோ கடப்பாறையெல்லாம் வச்சு டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்த கேரனும் என்ன இடண்டா இதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குறா. அங்க போய் பார்த்தா க்ளோயோட கைய ஒரு பெரிய கடப்பாறை குத்தி கிழிச்சிருக்கும். அவளும் கேரனை பார்த்து, எப்படியாச்சும் இந்த கடப்பாறையை என் கையில இருந்து எடுத்துருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கேரனும் எப்படி அந்த கடப்பாறையில இருந்து இவ கையை எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே அவளோட
அவளோட கைய போய் தொடுறா. அப்படி தொட்ட உடனே க்ளோய்க்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அவளும் வலியில கத்திக்கிட்டு இருக்க. அதை பார்த்த கெரனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். அப்ப க்ளோயி கெரனை பார்த்து எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த கடப்பாறையில இருந்து என்னோட கையை எடுத்துருன்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா கெரனும் வேற வழியே இல்லாம அவ கையில இருந்த கடப்பாறையை உருவி போட்டுட்டு க்ளோயி அந்த பள்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வரா. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவளோட கைக்கு கட்டும் போட்டு வர்றா. இதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும், நம்ம எப்படியாச்சும் ஃப்ரெட்டை கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ராத்திரி ஆகுது. கெரனும் ஃப்ரெட்டை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப க்ளோயி கெரன் கிட்ட நம்ம எப்படியாச்சும் ஃப்ரெட்டை கண்டுபிடிச்சு இங்க இருந்து போயிடலான்னு அவளுக்கு நம்பிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் அந்த காட்டுக்குள்ள ராத்திரி நடந்து போலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப கெரன் அவங்க 3 பேரையும் பார்த்து நம்ம 4 பேரும் தொலைஞ்சு போகாம இருக்க ஒரு கயிறை 4 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கட்டிக்கிட்டு நடந்து போலான்னு ஒரு ஐடியா சொல்றா. அதை கேட்டு இவங்களுக்கும் அது நல்ல யோசனையா தான் தோணும். அதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் அந்த கயிறை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. கெரன் இவங்க 3 பேரையும் முன்னாடி விட்டுட்டு கடைசியா நடந்து போயிட்டு இருக்கா. இப்படியே இவங்க 4 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கிரனுக்கு பின்னாடி ஒரு அம்பு வந்து அவளோட நெஞ்சு தொலைச்சிட்டு முன்னாடி வருது. அவளும் வழியில கத்திக்கிட்டே கீழே விழுகிறா. அப்பதான் இவ கட்டி இருந்த கயிறு அருந்து கிடக்கிறத பாக்குறா. வழியில கத்திக்கிட்டு இருக்க கெரனை யாரோ ஒருத்தன் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். கெரனுக்கும் பயங்கர வேதனையா இருக்கும். அவளும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சத்தம் க்ளோய்க்கு கேக்குது. அவளும் திரும்பி பார்த்தா கெரனை காணோம். அப்பதான் கெரன் கட்டி இருந்த கயிறு அருந்து இருக்கிறத பாக்குறா. பயத்துல இவளும் வேகமா கெரன் இருந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்க. இவளுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த வில்லியமும் லூக்கும் க்ளோயி கூட கயிறு கட்டி இருந்ததுனால கீழே விழுந்து வாடுறாங்க. க்ளோயி அதை கூட கண்டுக்காம கெரனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கெரன் தன் கையில இருந்த லைட்டை விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தன் கெரன் அடிச்சு மயக்கமாக்கி அவளை இழுத்துட்டு போறான். இன்னொரு பக்கம் க்ளோயி, வில்லியம், லூக் இவங்க 3 பேரும் கெரனை தேடி வருத்தத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கெரன் கிடைக்காதனால சோகத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஃப்ரெட்டை யாரோ அடிச்சு அவன் உடம்புல இருக்க துணியெல்லாம் உருவி அவனை அரகுற உயிரோட படுக்க போட்டிருப்பாங்க. க்ளோயியும் ஃப்ரெட் பக்கத்துல போய் அவனை தொடுறா. அவ தொட்ட உடனே ஃப்ரெட்டும் வழியில கதற ஆரம்பிக்கிறான். க்ளோயி அவனை கட்டி பிடிச்சு எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டே உயிரை விட்டுறான். அதை பார்த்து இவங்க 3 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப வில்லியம் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு உள்ள ஒரு பாலடைஞ்ச ரூம்ல ஒரு பேக் இருக்கு, அது நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாலடைஞ்ச ரூமுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா மனுஷங்களோட மண்டவோடும் மிருகங்களோட மண்டவோடுமா தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்த வில்லியமும் பயந்து போறான். ஒரு வழியா அங்க இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு அந்த பாலடைஞ்ச ரூமை விட்டு வெளியே வரான். வெளியே வந்தா லூக் அந்த பேக்கை புடுங்கிட்டு நீ உள்ளே கிடந்து சாவடான்னு சொல்லிட்டு வில்லியம் அந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு க்ளோயை மட்டும் கூப்பிட்டுட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த கொலைகாரன் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். அங்க வந்த கொலைகாரன் அவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். லூக் அந்த கொலைகாரனை சமாளிக்க முடியாம க்ளோயை அங்கே விட்டுட்டு பயத்துல அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த கொலைகாரன் க்ளோயை நல்லா அடிச்சு அவளை வில்லியம் இருக்க ரூம்ல கட்டி போடுறான். க்ளோயை அரை மயக்கத்துல இருக்கா. அவளை வில்லியம் நீ தயவு செஞ்சு எந்திரிச்சு என்ன பாரு, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். க்ளோயும் கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவளோட கையையும் வில்லியமோட கையையும் நல்லா கட்டி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்க கையை கட்டி இருந்த கயிறை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே அந்த கயிறை அறுத்துட்டாங்க. அப்ப திடீர்னு அந்த கொலைகாரன் அந்த ரூம்குள்ள வந்துடுறான். வந்து க்ளோயை மட்டும் தனியா இழுத்துட்டு போறான். அதை பார்த்து வில்லியமும் அவளை விட்டுட்டு தைரியம் வந்து என் கூட மோதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கொலைகாரன் க்ளோயை தனியா இழுத்துட்டு போய் அவளை கத்தியால குத்தலான்னு பாக்குறான். இன்னொரு பக்கம் லூக்கு அந்த இடத்தை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடலான்னு பாக்குறான். ஆனா மனசு கேட்காம க்ளோயையும் வில்லியமையும் கட்டி போட்டிருக்க இடத்துக்கு வரான். வந்து அந்த கொலைகாரனை அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டுட்டு அவன் ஒரு பக்கமா தனியா ஓடி போயிடுறான். இதுக்கப்புறமா க்ளோயும் வில்லியமும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு லூக்க கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லூக்க துரத்திட்டு போன அந்த கொலைகாரன் லூக்க புடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல லூக்க அந்த கொலைகாரன் நல்லா அடிச்சு ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டுறான். லூக்கும் அந்த மலையில இருந்து ஒரு கம்பியை புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். என்னை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இவனோட சத்தத்தை தூரத்துல இருந்து கேட்ட க்ளோயும் வில்லியமும் இந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு ஓடி வராங்க. வந்து பார்த்தா லூக்கு கம்பியை புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அவனை காப்பாத்த பாக்குறாங்க. அப்ப வில்லியம் க்ளோய் கிட்ட நான் அவனோட கையை புடிச்சு இழுக்கிறேன், நீ என் பின்னாடி புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வில்லியம் லூக்குக்கு கை கொடுக்கறான். க்ளோயி வில்லியம புடிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா வில்லியம் லூக்கோட கையை புடிச்சிடுறான். ஆனா அவன் லூக் அந்த மலையில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண பிளான் பண்றான். அதுக்கப்புறமா க்ளோயி கிட்ட என்னால இவன் கையை பிடிக்க முடியல, இவன் கை ரொம்ப வழுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா லூக்க பார்த்து சாவடான்னு சொல்லிட்டு அவனோட கையை விட்டுறான். லூக்கும் அந்த மலையில இருந்து விழுந்து செத்தே போயிடுறான். அதை பார்த்து க்ளோயும் வேதனையில அழுதுகிட்டு இருக்க வில்லியம் அவளை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சு இங்க இருந்து எப்படியாச்சும் 2 பேரும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரன் தூரத்துல இருந்து வில்லியமோட மண்டை மேலே ஒரு அம்பை விட்டு அவனை கொன்னுறான். இதுக்கப்புறமா க்ளோயி மட்டும்தான் உயிரோட இருக்கா. அவ அந்த
காட்டுல இருந்து தப்பிச்சாலா இல்ல அந்த கொலகாரங்கிட்ட மாட்டி உயிரை விட்டாலான்றதுதான் இந்த படத்தோட மிச்ச கிளைமேக்ஸ். இந்த படம் வேற லெவல்ல மிரட்டலா இருக்கும். ராங் டர்ன் மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. 2009 ரிலீஸ் ஆன வெர்டிஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் गाइस.